ஹாய், வெல்கம் டு துஷ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டான ஒரு மீன் குழம்பு. இதுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறாம ஆனால் அதே டேஸ்ட்டோட எப்படி ரொம்ப சுவையாக செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல மண் பாத்திரம் ஒன்று எடுத்து அடுப்பில் வச்சு சூடானதும் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அதுக்குள்ளே கடுகு, வெந்தயம், உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விடணும். பொரிஞ்சு வந்த உடனே அதுக்குள்ளே சின்ன வெங்காயத்தை நான் ரெண்டாக வெட்டி வச்சுருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறணும். அதுக்கப்புறம் ஒரு 5 பல் மாதிரி வெள்ளைப்பூடையும் வெட்டி சேர்த்துக்கிட்டு அதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறணும். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா தாளிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஒரு முழு தக்காளியை வச்சுருக்கிறேன், அதையும் வெட்டி இதோட போட்டு நல்லா தாளிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு துண்டு கொரக்கா புளியையும் சேர்த்து அதிலேயே தாளிக்கணும். இது எல்லாமே நல்லா வதங்கின உடனே அதுக்குள்ளே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மசாலாத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு எல்லாத்தையுமே நல்லா அந்த எண்ணெயிலேயே இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறி விடணும். இப்போ பாருங்கள், அது எல்லாமே நல்லா அந்த எண்ணெயில் கிளறி சேர்ந்து வந்துடுச்சு. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மீனோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கிரேவியும் தேவையில்லாததுனால நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த கிரேவியோ எல்லாம் சேர்ந்து வர்றதுக்கு கொதிக்க விடணும். கொதிக்க விட்ட பிறகு தேவையான அளவு உப்புத்தூளையும் போட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை அதுக்குள்ளே போட்டுட்டு ரொம்ப கரண்டியை போட்டு கிளறக்கூடாது. இந்த மாதிரி அந்த தண்ணி உள்ளுக்கு இந்த மீன் துண்டுகள் எல்லாம் வேகிற மாதிரி உள்ளுக்கு வச்சிடணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு திருப்பி நம்ம மூடியை திறந்து அது மீனை ஒரு பக்கமாக இந்த மாதிரி பிரட்டி விடணும். ரொம்ப கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. அந்த கிரேவியிலேயே அந்த மீன் வெந்துடும். அந்த நேரம் அதில் இருக்கிற அந்த மசாலாவோட டேஸ்ட் எல்லாமே மீனுக்குள்ளே போயிடும். இப்போ இந்த அளவு வந்த பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிறணும். பாருங்கள், இப்போ மீன் ரொம்பவே நல்லா வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கிரேவியோட திக்னஸை கூட்டிக்கிறதுக்காகவும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் சேர்த்துக்கிறதுக்காகவும் நான் வீட்டில் செஞ்சு வச்சுருக்கிற சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். அப்போ அதுலேயும் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு ஃபுல்லாக சேர்த்து விடணும். சேர்த்துட்டு அந்த கிரேவியிலேயே இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடணும். பாருங்கள், இப்போ ரொம்பவே டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக தேங்காய் பால் சேர்க்கலை, ஆனாலும் ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உடம்பு சரியில்லாதவங்க அவங்களுக்கு தேங்காய் பால்லாம் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.